இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெபுலைசேஷன் அப்படின்னா என்ன, இது எதுக்காக கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கு நெபுலைசேஷன் எப்படி கொடுக்கணும், லைஃப் லாங்காக இதை கொடுக்கணுமா, வீட்டிலையே வாங்கி வச்சு இதை கொடுக்கலாமா, நெபுலைசர் பயன்படுத்தும் போது என்னென்ன விஷயம் முக்கியமாக கவனிக்கணும், அதிகமாக யூஸ் பண்ணால் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, எப்படி இதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெபுலைசேஷன் அப்படின்னா குழந்தைங்க அல்லது பெரியவங்களுக்கு நுரையீரலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேரடியாக மருந்தை நுரையீரலுக்கு செலுத்துகிற ஒரு மெத்தட் பேர் தான் நெபுலைசேஷன். இதில் லிக்விட் மருந்தை வேப்பராக அதாவது ட்ராப்லெட்ஸாக சேஞ்ச் பண்ணி நோஸ் வழியாக நுரையீரல் வர உள்ளே செலுத்துகிற ஒரு சின்ன மிஷின் தான் நெபுலைசர் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் நுரையீரலில் இருக்கிற ப்ராப்ளமை நம்மளால் சரி பண்ண முடியும். குழந்தைகளுக்கு ஒரு சில கண்டிஷனில் தான் டாக்டர்ஸ் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சுவாசத்தை அடைக்கலாம், தொண்டை மேலே அல்லது மூச்சு குழாயில் சளி அடைக்கலாம், சளியை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கடி இருமிட்டே இருக்கிற குழந்தைங்க, நேசல் ட்ராப்ஸ் போட்டும் மூக்கு அடைப்பு இருந்தால், இந்த சமயத்தில் கட்டியான சளியை லூஸாக மாற்ற தான் சம்டைம்ஸ் நெபுலைசேஷன் கொடுப்போம். வீசிங்கில் சுவாச குழாய் ரொம்ப சுருங்கியிருக்கும், அதனால் அப்நார்மல் சவுண்டு லங்ஸில் கேட்கும். சளியோடு கூடிய காய்ச்சல், கூடவே மூச்சு விடுதலில் சிரமம், சுவாச குழாயில் பாதிப்பு, கிரானிக் லங் டிசீஸ், செஸ்ட் டைட்னஸ், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், மூச்சு குழாயில் அலர்ஜி, மூச்சு குழாய்களில் வீக்கம், பல்மனரி ஃபைப்ரோசிஸ், சிஓபிடி போன்ற கண்டிஷனில் நம்ம நெபுலைசர் வைக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஸ்டீமரில் வாட்டர் ஊற்றி ஆன் பண்ணால் நீராவி வரும், அதை நம்ம மூக்கு வழியாக சுவாசிக்கும் போது மூக்கடைப்பு நமக்கு ரிலீஃப் ஆகும். ஆனால் ஸ்டீமருக்கும் நெபுலைசருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டீமரில் இருந்து வெளிவர்ற நீர் திவலைகள் ரொம்ப பெருசாக இருக்கும், அது நம்ம நோஸ்லேயே டெபாசிட் ஆகிடும். ஆனால் நம்ம லங்ஸில் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குற அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக சின்ன சின்ன குழாய்கள் இருக்கும். அது வர ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த நீர் திவலைகளும் ரொம்ப சின்னதாக இருக்கணும், அப்படி தானே? அதுக்கு தான் நெபுலைசர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் இருந்து வர்ற வேப்பர் மூக்கு தொண்டை வழியாக நம்மளோட நுரையீரல் வர போகும். ஆக்ஷனும் சீக்கிரமாக நடக்கும், சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு ரிலீஃபும் கிடைக்கும். சிரப்பாவோ அல்லது டேப்லெட்ஸோ கொடுக்குறத விட நெபுலைசேஷன் ரொம்பவே சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிரப்பாக நீங்கள் கொடுத்தா ஃபுல் பாடிக்கும் போய் அப்புறமா கொஞ்சம் நம்ம லங்ஸுக்கும் போகும், அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோலுக்கு வரும், குழந்தைங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். நெபுலைசர் வழியாக நம்ம கொடுக்கும்போது டைரெக்டாக லங்ஸுக்கு போய் நல்ல ரிலீஃப் உடனே கிடைக்கும். எப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சளி இருமல் இருக்குது, லைட்டான இருமல் தான் இருக்குது, வீசிங் நெஞ்சு சளி அது மாதிரிலாம் எதுவுமே குழந்தைக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்க தேவையில்லை. வெறும் நார்மல் சலைன் ஊற்றி நம்ம நெபுலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா ஆவி பிடிக்கிறதுல என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அது மட்டும் கிடைக்கும். வீசிங் இருந்தது அப்படின்னா அதை கம்மி பண்ணக்கூடிய மருந்து போட்டு நெபுலைசேஷன் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக சிவியராக வீசிங் இருந்தது அப்படின்னா ஸ்டீராய்டு ஆட் பண்ணி நெபுலைசேஷன் பண்ணலாம். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களோட டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். நம்ம நெபுலைசர் யூஸ் பண்ணுறனால மெடிசனோட அளவு பிளட்டில் மிக்ஸ் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதனால் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்ப குறைவு தான். உங்கள் டாக்டர் குழந்தைய செக் பண்ணிவிட்டு நெபுலைசேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம். பொதுவாக ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு இன்ஹேலரில் டேப்லெட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதை விட இந்த நெபுலைசர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான், விலையும் ரொம்ப கம்மி தான். ஒரு டைம் நெபுலைசேஷன் வச்சா லைஃப் லாங்காக வச்சுக்கணுமா, ஒரு டைம் கொடுத்தா லைஃப் லாங்காக கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டு எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு ஆஸ்துமா பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்கு அடிக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்க லாங் டேர்மாக இன்ஹேலர் நெபுலைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தேவை, அதனால அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக நார்மலாக சளி இருமல் இருக்கிற குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 3 அல்லது 4 டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு டைம் நெபுலைசேஷன் பண்ணும்போது 15 நிமிஷம் ஆகும். சாம்பர் ஃபுல்லாக காலி ஆனதுக்கு அப்புறம் தான் மாஸ்க்கை நம்ம ரிமூவ் பண்ணணும். வீட்டிலே வாங்கி இதை வச்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். உங்கள் டாக்டர் குழந்தைய செக் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக வீட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலோ, உங்கள் குழந்தைக்கு பிராங்கியல் ஆஸ்துமா இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருந்தாலோ
நீங்கள் டாக்டர் அல்லது நர்ஸாக இருந்தாவோ அல்லது நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னாலோ நெபுலைசர் பற்றி நெபுலைசேஷன் மூலமாக யூஸ் பண்ணுற மெடிசின் ரிலேட்டடாக டோஸ் ரிலேட்டடாக டீட்டெயிலாக நல்ல புரிதல் இருந்தது அப்படின்னாலோ அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலோ நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம். வீட்டிலே நெபுலைசர் இருக்குது அப்படின்னு சாதாரண சளி இருமலுக்கு கூட அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. எல்லா டைமும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப சிவியராக இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும். ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு ஆஸ்துமா ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா ஆஸ்துமாக்குரிய மருந்தை நெபுலைசரில் போட்டு நெபுலைசர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது இன்னும் பெட்டராக இருக்கும். சரிங்க டாக்டர், நெபுலைசர் பெஸ்ட்டா இன்ஹேலர் பெஸ்ட்டா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நெபுலைசரில் அளவுக்கு மீறி மருந்து எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்ஹேலரில் ஒரு குறிப்பிட்ட அளவு மருந்து மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நெபுலைசரில் பலவிதமான மருந்துகளை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். இன்ஹேலரில் ஒரு மருந்தை மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நெபுலைசர் தான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இன்ஹேலர் சில்ட்ரன்ஸு பெரியவங்களுக்கு யாருக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நெபுலைசரில் ஜெட் நெபுலைசர், மெக்கானிக்கல் நெபுலைசர், வைப்ரேட்டிங் நெபுலைசர், அல்ட்ராசோனிக் நெபுலைசர், மெஷ் நெபுலைசர் அப்படின்னு நிறைய டைப் இருக்குது. உங்கள் டாக்டர் என்ன டைப் ஆஃப் நெபுலைசர் உங்கள் குழந்தைக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஹேலர் பயன்படுத்த முடியாத சிச்சுவேஷனில் நெபுலைசர் தான் ரொம்பவே பெஸ்ட்டு. நெபுலைசரில் இன்ஹேலர் மாதிரி மூச்சை இழுத்து பிடிச்சி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. குழந்தைக்கு நெபுலைசர் யூஸ் பண்ணுறது நல்லதா அப்படிங்கிற டவுட் இருக்கும். குழந்தைக்காகத்தான் நெபுலைசர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மலாக சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணற குழந்தைகளுக்கு இன்ஹேலர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போது நெபுலைசர் தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். பட் ஒரு குழந்தைக்கு யூஸ் பண்ண மாஸ்கை இன்னொரு குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் இன்னொரு குழந்தைக்கு பரவ அதிகமான சான்ஸ் இருக்குது. ரொம்ப ரேராக ஒரே வீட்டில் 2 அல்லது 3 பேருக்கு ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்கெல்லாம் தனித்தனியாக ஒருத்தருக்கும் மாஸ்க் செட்டு மட்டும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரே மாஸ்கை எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப புகை தூசி இருக்கிற இடத்துல வச்சு நெபுலைசேஷன் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நெபுலைசரை நம்ம யூஸ் பண்ணுறதை விட அதை கண்டிப்பாக க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு டைமும் யூஸ் பண்ண பிறகும் ஒரு பார்ட்ஸையும் தனித்தனியாக கலட்டி அதை க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ணணும். டியூபு, மாஸ்க்கு, மெடிக்கேஷன் கண்டெய்னர் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கழட்டணும். ஹார்டான சோப் வாட்டர், ஜெல்லு இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணக்கூடாது. மாஸ்க்கும் மெடிக்கேஷன் கண்டெய்னரும் நம்ம வார்ம் வாட்டரில் க்ளீன் பண்ணலாம். க்ளீன் டவலை வச்சு தான் கண்டிப்பாக துடைக்கணும். அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா 1 கப்பு வெள்ளை வினிகரும் 3 கப்பு வாட்டரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கலாம். டியூப்பில் தண்ணி அங்கங்கே தேங்கி இருந்தது அப்படின்னா கம்ப்ரஸரை ஆன் பண்ணி நம்ம தண்ணியை வெளியேற்றலாம். இந்த டியூபு, மாஸ்க்கு, மெடிக்கேஷன் கண்டெய்னர் அதெல்லாம் எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த மாஸ்க்கு, டியூபு, மெடிக்கேஷன் கண்டெய்னரோட கலர் சேஞ்ச் ஆகிருந்தாலோ அல்லது ஏதாவது உடைந்து போயிருந்தாலோ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். நெபுலைசேஷனால் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்ஹேலர் மாதிரி இல்லாமல் மருந்து டைரெக்டாக நெபுலைசர் வழியாக தான் நமக்கு லங்ஸ்க்கு போகுது. இதனால் நெபுலைசரில் சரியாக பராமரிக்காத போது தான் அதில் இருக்கிற பாக்டீரியா டைரெக்டாக நம்மளோட மூச்சுக்குழாய்க்கு போய் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடிக்கடி நெபுலைசர் யூஸ் பண்ணும்போது மூக்கு எரிச்சல், தொண்டையில் ட்ரைனஸ் வரலாம். குழந்தையோட வாய்ப்பகுதி ஃபுல்லாக மூடி இருக்கிறதுனால நாக்கின் சுவை உணரும் தன்மை பாதிக்கப்படலாம். டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மருந்து சரியான அளவில் சரியான இடைவெளியில் நம்ம எடுத்துக்கிடும் போது அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. நெபுலைசர் வைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாஸ்க்கு, டியூபு எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். மருந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டான லெவலில் மருந்து எடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கணும். டியூபு, மெடிசின் கண்டெய்னரோட கரெக்டாக டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். எதுவும் லீக்கேஜ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க.
சுவிட்சு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. மருந்து லீக் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. மாஸ்க்கு குழந்தையோட மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். மாஸ்க் வழியாக புகை வர்றது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுங்கள். முக்கியமாக நெபுலைசர் வச்சு முடித்ததும் க்ளீன் டவலை வச்சு ஃபேஸை குழந்தைங்களுக்கு தொடச்சி விடுங்க. நெபுலைசர் வச்ச அப்புறம் வாயை கண்டிப்பாக கொப்பளிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.